Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challenge ல இன்னைக்கு day 13 ஆயிடுச்சு. Day 13 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னோட weight என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. காலையில வெறும் வெயிட் செக் பண்ணியிருந்தேன். வெயிட் செக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எழும்பணுன்னா வெறும் வயிற்றில் பார்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டான வெயிட்டு. இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 79.700 இருக்கேன். நேற்று வந்து 80.100 என்னமோ இருந்தேன். பரவாயில்ல, நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. வெயிட் பார்த்துருப்பீங்க, பரவாயில்ல நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்கு. இனி நாளைக்கு வெயிட் லாஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம நாளையோட வீடியோவில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 5 வெயிட் லாஸ் டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டாகவே இருப்பாங்க. எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறது, என்னால் ஃபுட்டை வந்து ஒரேடியாக அவாய்ட் பண்ண முடியலை, இந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா இந்த 5 வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் எல்லா உணவுகளையும் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். டயட்ல வந்து நீங்கள் முதல்ல தவிர்க்க வேண்டியது இந்த இனிப்பு, காரம், இந்த மாதிரி உணவுகள் தான். அதாவது இந்த எண்ணெயில் வறுத்த பொரிச்ச உணவுகள், அதுக்கு அடுத்தது வந்து இனிப்பா செய்கிற உணவுகள், அது நாட்டு சர்க்கரையோ தேனோ எது கலந்தாலும் அந்த இனிப்பு உணவுகள். ஸோ இந்த ரெண்டு தான், அந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். ஸோ எடுத்தோன்னே நீங்கள் ஒரு டயட்டுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த 2 பொருட்களை தான். அது வரைக்கும் நீங்கள் இந்த 2 பொருட்களும் உங்களுக்கு கொஞ்சம் பழகட்டும். இதை சாப்பிடாம என்னால் இருக்க முடியும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆற வரைக்கும் நீங்கள் மற்ற உணவுகளை எடுத்துக்கோங்க. உணவுகளில் வந்து ரொம்ப கட்டுப்பாடு விதிக்காமல் மற்ற உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ இது முதல் டிப்ஸு. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே நாளில் உடல் எடை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரிசல்ட்டே கொடுக்காது. இன்றைக்கி நீங்கள் டயட் இருப்பீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி இருந்ததுக்கும் சேர்த்து நாளைக்கு சாப்பிடுவீங்க. அதனால் ஒரே நாளில் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கவே செய்யாதீங்க. ஒரு லாங் டைம் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம், அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி குறிக்கோள் வச்சுட்டு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணின டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மூணாவது விஷயம் என்னன்னா, நமக்கு டயட்ல வந்ததுக்கப்புறமா அடிக்கடி பசிக்கும். முன்னாடி பசிச்சதை விட இப்போ அதிகமாக பசிக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்மளோட மூளை. நான் டயட்ல இருக்கேன், நான் எதுவும் சாப்பிடல, எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடல அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது. நம்மளோட நினைப்பு தான் நம்மளோட பசியை தூண்டி விடுது. நீங்கள் அதை ரொம்ப யோசிக்காம ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் நார்மல் லைஃப்ல என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பாருங்க. டயட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதே யோசிக்காதீங்க. டயட்ல எடுக்க வேண்டிய உணவுகளை கரெக்டாக எடுத்துட்டு மற்ற நேரம் வந்து நீங்கள் மற்ற ஒர்க்கை பாருங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. டயட்ல இருக்கேன் அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. 4வது விஷயம், ஒரு விஷயத்த வந்து ஆழமா நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி டயட்டுன்னு யோசிக்காம இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கணும். இவ்வளோ கிலோ குறைச்சா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இதை மட்டும் யோசிச்சுட்டே இருங்க. அதை தவிர்த்து வந்து நான் டயட்ல இருக்கேன் அப்படின்ட்டு வந்து ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு ரொம்ப சோர்வாகாம, இதெல்லாம் நம்ம டயட்ல சாப்பிட்றோம்ப்பா, நம்ம சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணலாம், இதோட ரிசல்ட் நமக்கு இந்த அளவு கிடைக்குது, இந்த அவுட்புட் நமக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பாசிட்டிவான வேல நீங்க கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்னென்ன உணவுகளா சாப்பிடணும், என்னென்ன உணவுகளா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோட்டை வந்து எப்பவுமே ரெடியா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த உணவுகள் எல்லாம் நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது, இந்த உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி காலையில சமைக்கிறப்பவே உங்களுக்கு 3 வேளைக்கும் சேர்த்து உங்களால முடிஞ்சா சமைச்சு வச்சுக்கோங்க. நீங்க அப்பப்போ கிச்சன்ல போய் சமைக்கிறதும் உங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்க டயட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு நினைங்க. அதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டயட்ல என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. மார்னிங் வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணீர் எடுத்திருந்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் ஒரு சின்ன கப்பு டீ, இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டீ காஃபி கண்டிப்பாக எடுக்கணுமா இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாமா இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களால் டீ காஃபி இல்லாமல் இருக்க முடியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட்டதுக்கு அப்புறமா 2 முட்டை கொஞ்சம் காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி 2 முட்டை ஆம்லேட் இன்னைக்கு காலை உணவுக்கு எடுத்திருந்தேன்.
மதிய உணவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பம் தான் எடுத்திருந்தேன். 2 ஆப்பம், கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் மீன் குழம்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்ருந்தேன். காய் வந்து காலையில் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். அது ஃபுல்லாக தீந்து போயிடுச்சு. நானும் எதிர்பார்க்கல அது தீரும் அப்படின்ட்டு. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணேன், சரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். எனக்கு வேறு நிறைய ஒர்க் இருந்துச்சு, கொஞ்சம் குக்கீஸ் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க வீட் குக்கீஸ் 1/2 kg ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கொரியர் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்காக வீட் குக்கீஸ் காலையிலே அந்த ஒர்க்கை முடித்து அதை ஆறி பேக் பண்ணி வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் கொரியர் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குக்கீஸ் பற்றி. நம்ம குக்கீஸ் எல்லாமே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். எந்த ஃப்ளோரில் கொடுத்தாலும் அதில் செஞ்சுருவோம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ சிலர் வந்து மில்லட்ஸில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். மசாலா குக்கீஸ் கேட்குறவங்களுக்கு மசாலா குக்கீஸு, அதாவது கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காரமாக செஞ்சு கொடுக்குறது. இனிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இனிப்பாக, டயட்டில் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டோட கண்டென்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு வீட்டிலே செஞ்சு கொடுத்துடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மைதா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துப்பேன். இல்லை எங்களுக்கு மைதா குக்கீஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரியும் செஞ்சு கொடுப்போம். ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறது என்னென்னா பேக்கரி பட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் பட்டர் இருக்குது இல்லையா, பசு வெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் பேக்கரி பட்டர், அந்த வெஜிடபிள் பட்டர், அது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அது ஹெல்த்தி கிடையாது. அது மட்டும் ரொம்ப ரொம்ப நான் அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம நார்மல் பட்டர்லேயே செஞ்சு கொடுக்கலாம், பேக்கரி பட்டர் வேண்டாம் அப்படின்னா முதல்லே யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் என்னோடய பிஸ்னஸில் எந்த விதத்துலையும் நான் சலுகையாக பண்ணுறதே கிடையாது. குக்கீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சு குக்கீஸ் வந்துடுச்சு. அதை எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து எக்ஸசைஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கும், எடிட்டிங் அது இதுன்ட்டு. அதனால தான் வீடியோஸ் கூட உங்களுக்கு லேட்டாக வருது. அது கூடவே எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பீரியட்ஸ் வேறு ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாமே இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு பிஸியான நாள்னு சொல்லலாம். சமையல் வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எடிட்டிங்கில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. வீடியோ விட ரொம்ப லெந்தியாக இருக்கும் அப்படின்ட்டு அதை எடிட் பண்ணலை. அப்புறமா என்ன டின்னருக்கு வழக்கம் போல் 2 முட்டை இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இதோட என்னோடய டின்னரை ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சில ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஒர்க் அவுட் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது எக்ஸசைஸுமே, அதனால தான் நான் பொதுவாக எக்ஸசைஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது கிடையாது. பட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக அதை அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய முறை அப்லோட் பண்ணிட்டேன். பெல்லி எல்லாமே இப்போ ரொம்ப நிறையவே பெல்லி வந்திருக்கு. அதே மாதிரி ஹிப் ஏரியாவும் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆர்ம்ஸும் ரொம்ப பெருசாக இருக்குது. டோட்டலாக வெயிட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும். அதுக்கு தான் இப்போதைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக அந்த சைடு பெஞ்சஸ் எல்லாம் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஹிப் ஏரியா சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். எனக்கு அது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸு. அதனால் தான் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். எல்லா எக்ஸசைஸுமே 25 to 30 அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு பண்ண முடியுதோ அந்த அளவு கவுண்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணால் இப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தலைவலி வரும், ரொம்ப டயர்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் முன்ன மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாங்க. எக்ஸசைஸ் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். டயட் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் வந்து வெறும் டயட்டு மட்டும்தான். அதுலேயே ஒரு 27 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எக்ஸசைஸ், வாக்கிங் அது இதுன்னு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் உடம்பெல்லாம் சரியில்லாமல் ஆகி அப்புறம் எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணி டயட்டை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் வெயிட் கெயின் ஆகி இப்போ மறுபடியும் அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கேன். ஆனால் முன்ன மாதிரி ஓவர் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸசைஸையும் டயட்டையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். 102 கிலோவில் இருந்தேன். இப்போ வந்து நம்ம இப்போ இன்றைக்கி 79 சம்திங் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அளவு ஓவர் வெயிட் ஆகாமல் பார்த்துப்பேன். ஒரு 10 கிலோ வெயிட்டெல்லாம் போட்ட உடனே அதை குறைக்க ஆரம்பிப்பேன். டயட் ஆரம்பித்து வெயிட் லாஸ் பண்ண டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வெயிட் போட்டாலே உடனே அதை குறைச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு முடியாமல் வர எனக்கு வெயிட்டு டயட்டு எதுலையுமே என்னால் கவனம் செலுத்த முடியலை, என்னமோ ஏதோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு திருப்தி, அதனால் டயட்டு எக்ஸசைஸ் பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.